அன்பான அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, பிரேசிலைச் சேர்ந்த ஜோனஸ் மாசெட்டி என்பவருக்கு பாரத அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்துள்ளது. பாரதத்தின் பாரம்பரிய உடையில் வந்து அவர் விருதை பெற்றுக் கொண்டார். யார் இவர்? எதற்காக இவருக்கு பத்மஸ்ரீ வழங்கப்பட்டது? ஜோனஸ் மாசெட்டி பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோவில் பிறந்தவர். இராணுவ பொறியியல் நிறுவனத்தில் இயந்திர பொறியியல் பட்டம் பெற்றார். 5 ஆண்டுகள் பிரேசில் இராணுவத்தில் பணியாற்றினார். பின்னர் பங்குச்சந்தை சார்ந்த நிறுவனத்தில் ஆலோசகராக பணியாற்றினார். இப்படி அவசர உலகில் சுழன்று கொண்டிருந்த அவருக்கு மனம் ஆன்மீகத்தின் பால் திரும்பியது. 2004 பிரேசிலில் வசிக்கும் இந்திய ஆசிரியரிடம் வேதாந்த கல்வி கற்க தொடங்கினார். 2006 ஆண்டு அமெரிக்காவிற்கு சென்றபோது சுவாமி தயானந்த சரஸ்வதியை சந்தித்தார். பின்னர் அவரால் ஈர்க்கப்பட்டு புண்ணிய பூமியான பாரதத்திற்கு வந்தார். தமிழகத்தில் கோவை ஆர்ஷ வித்யா குருகுலத்தில் 3 ஆண்டுகள் தங்கியிருந்து வேதங்கள், சமஸ்கிருதம், பகவத்கீதை உள்ளிட்டவற்றை படித்தார். பின்னர் பிரேசிலுக்கு திரும்பிய அவர் வேதாந்தத்தை கற்பிக்க தொடங்கினார். அங்கு விஸ்வ வித்யா என்ற நிறுவனத்தை நிறுவி வேதாந்தத்தை பரப்பினார். ஆன்லைன் வகுப்புகள், வேதாந்த முகாம்கள் இதன் மூலம் நடத்தப்படுகின்றன. பிரேசிலில் வேத கலாச்சாரத்தை பிரபலப்படுத்திய ஜோனஸ் மாசெட்டியானின் பங்களிப்பை இந்தியா அரசு அங்கீகரித்தது. பிரதமர் மோடி தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவரது பணியை பாராட்டினார். அவரை வேத கலாச்சார தூதராக அங்கீகரித்தார். இவர் வேதாந்தம், யோகா குறித்து போர்த்துகீஸ் மற்றும் ஆங்கிலத்தில் ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். போர்த்துகீசிய மொழியில் பகவத்கீதையையும் எழுதினார். இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் அவர் ஆற்றிய பணிகளுக்காக பாரதத்தின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ அவருக்கு வழங்கப்பட்டது. பாரத கலாச்சாரத்தை, சனாதனத்தின் பெருமைகளை உலகில் பரப்புபவர்களுக்கு பாரதம் விருது வழங்குவது சால சிறந்ததுதானே. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.